ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீ காலம் வந்திருந்தது. ஒரு பெரிய நாகப்பாம்பு வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வேலூர் ஃபாரஸ்ட் கார்டன் நவீன் சாரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்க சொல்ல என்ன சொன்னால், இந்த விறகுக்குள்ளே தான் லாஸ்ட்டாக அந்த பாம்பு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எப்படி அந்த பாம்பை பார்த்தோன்னா நாங்களாம் கண்டுபிடிக்கல. எங்கள் டாக் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை கண்டுபிடிச்சது. எங்கள் டாக் குலைச்சிட்டே இருந்தது. நாங்கள் வெளியே வந்து பார்க்க சொல்ல எங்கள் டாக் கிட்ட வந்து அந்த பாம்பு வந்து நாகப்பாம்பு படம் எடுத்துகிட்டு இருந்தது. நாங்களாம் வந்தோடனே இந்த விறகுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. ஆனால் இந்த விறகு விட்டு வெளியே வரல. நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, அந்த விறகுக்குள்ள தேடி பார்க்க சொல்ல, அந்த விறகுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா, அந்த பாம்பு வந்து பதுங்கி இருந்தது. அதுக்கப்புறம் நானும் நவீன் சாரும் அந்த பாம்பை வந்து சேஃபா ரெஸ்க்யூ பண்ணி எடுத்துன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கேத்த இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பாம்புன்னு கேட்டிங்கன்னா, இண்டியன் ஸ்பெக்டிகல் கோப்ரா. தமிழ்ல பார்த்தீங்கன்னா நல்ல பாம்பு, நாகப்பாம்புன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தா ஒரு வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே பாம்புங்க எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேஸ்ட்டு திங்ஸு, இந்த விறகு, இந்த தேங்காய் குடுக்க இதெல்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்சம் கிளியரான ப்ளேஸில் கொஞ்சம் ஹைட்டை மெயின்டெயின் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு வச்சா என்ன ஆகும்னா, அதுக்குள்ளே வந்து தவளைங்க, எலிங்க வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாம்புங்க நம்ம வீட்டுக்குள்ளே வருதுனாலே, அது உணவு தேடி தான் பார்த்தீங்கன்னா, பாம்புங்க எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளலாம் வரும். நீங்கள் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வெளியும் சரி, இந்த மாதிரி வந்து தேங்காய் குடுக்க, இந்த விறகுலாம் போட்டு வச்சிங்கன்னா, அதுக்குள்ளே வந்து இந்த தவளைங்க, எலிங்க வந்துரும். இந்த மாதிரிலாம் போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா, கொஞ்சம் ஹைட்டை மெயின்டெயின் பண்ணி கொஞ்சம் கிளியரான ப்ளேஸில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி பாம்பு, பூச்சி எதுவுமே வராது. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ள பாம்புங்க எதனா வந்துடுச்சுன்னா, உங்கள் நியர்பை இருக்க ஃபாரஸ்ட்மேன் கால் பண்ணுங்கள். அங்கே இருக்கவங்க வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பாம்பை பிடிச்சி எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்கலாம். பை.